Hi all, welcome back to my channel Grammar Made Easy. இந்த செஷன்ல நம்ம relative pronouns அந்த லிஸ்ட்டை பார்க்க போறோம். எதெல்லாம் relative pronouns அப்படின்றத பார்த்துடலாம். Who, whom, whose, which, what, that. இது எல்லாம் relative pronouns. இதை நம்ம எங்க எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் சொல்கிற சென்டென்ஸை கூர்ந்து கவனிங்க. This is the book. I was searching for it. This is the book. I was searching for it. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி லிங்க் பண்ண சொல்லுவாங்க, அதாவது ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஜாயின் த சென்டென்ஸ் யூஸிங் தி ரிலேட்டிவ் ப்ரோனவுன். This is the book which I was searching for. This is the book which I was searching for. அப்படி இல்லைன்னா this is the book that I was searching for. This is the book that I was searching for. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்கு நம்ம which இல்லைன்னா that அப்படின்ற ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அதாவது ரெண்டையும் ரிலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறனால இதை ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.